என்ன டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளே காணோம். சரி நம்மளே பண்ணிப்போம். எத்தலாமா? வணக்கம் மக்களே. என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எங்க போன? எங்க இல்லண்ணா, எப்பயும் வந்துட்டேன். இந்த கேமரா கொஞ்சம் செக் பண்ணலான்னு. நான் இல்லன்னா இடத்துக்கு நீ வந்துடலான்னு பாக்குறியா? டே ஒரு 5 நிமிஷம்டா, ஒரு டீ குடிக்கலான்னு போனான்டா நானு. அந்த கேப்ல இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கேமரா சும்மா தான் செக் பண்ணிருந்தேன். உங்களை நம்ப கூட போடா. டேய் வணக்கம் மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, விநாயகபுரம்ல இருக்க சாந்தி சேஷம் மால். அங்கதான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். சென்னையில பாத்தீங்கன்னா பார்க்கிங் பிரச்சனை வந்து நிறைய இருக்கு. இப்போ ஒரு மண்டபத்துக்கு போறோம் அப்படின்னா டக்குன்னு காரு இல்ல பைக் வந்து பார்க் பண்ணிட்டு நம்ம மண்டபத்துக்கு போக முடியாது. ஒரு சில மண்டபம்லாம் பாத்தீங்கன்னா கார் விட்டுட்டு பைக்லாம் விட்டுட்டு ஒரு மண்டபம் ஹாலுக்கு போறதுக்கே ஒரு 5-10 நிமிஷம் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. உள்ள பாத்தீங்கன்னா 50 கார் கிட்ட பார்க் பண்ணிக்கலாம், அதே போல 100 பைக்ஸ் கிட்ட பார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய மண்டபமா இருக்கு. வாங்க உள்ள மண்டபம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இரு என்ன பண்ணிருக்க? பாட்டுக்கு வைப் பண்ணிருக்கேன். பாட்டுக்கு டேய் வீடியோ வாடா, பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு இருக்கியா? மக்களே, எனக்கு தெரிஞ்சு இந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா ஒரு 300 மெம்பர்ஸ் கிட்ட தாராளமா இங்க அகாமடேட் பண்ணலாம். ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா சேர்ந்து ஒரு போட்டோஸ் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 20 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்கன்னா எவ்வளவு ஒரு வைடா இருக்கும். அந்த அளவுக்கு வைடான ஸ்டேஜ் இது. பிரைட் அண்ட் க்ரூமுக்கு பாத்தீங்கன்னா 2 ரூம் கொடுத்துருவாங்க. டெக்கரேஷன் பாத்தீங்கன்னா மண்டப சைட்ல இருந்து தான் பண்ணுவாங்க. கேட்டரிங் வந்து நம்ம சைட்ல இருந்து கொண்டு வரலாம், இல்ல அவங்க சைட்ல இருந்தும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். நான்வெஜ் வந்து உள்ள குக் பண்ண அலௌட் இல்லை, பட் வெளியே நம்ம குக் பண்ணி உள்ள கொண்டு வந்துக்கலாம். வெஜ் வந்து உள்ள குக் பண்ணிக்கலாம். போட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம சைட்ல இருந்து பண்ணிக்கலாம். அப்புறம் மேல பால்கனி பாத்தீங்கன்னா அங்க ஒரு 100 மெம்பர்ஸ் கிட்ட உட்காந்துக்கலாம் பால்கனில. அப்புறம் டிஜே இங்க பிளே பண்ணிக்கலாம். டிஜே நம்ம எங்க வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே போல மங்கள வாத்தியம் அதுவும் நம்ம இங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கு தனி ஸ்பாட் இருக்கு, அங்க வச்சுக்கலாம். இங்க வந்து ஆனுவல் டே ஈவென்ட் போயிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் சவுண்டா இருக்கும், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், கீழே பாத்தீங்கன்னா டைனிங் போயிட்டு இருக்கு. பிரியாணி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் சாப்பிட்டு வரலாம். இன்னைக்கு டைனிங் போடுவாங்க. சரி டைனிங்ல நல்லா வெஜ் இல்ல நான்வெஜ் சாப்பிடலாம்னு நினைச்சு பார்த்தா பாப்கார்னை கொடுத்துட்டாங்க. அது வந்து வீடியோ எடுப்பீங்க பார்த்தா பார்க்காம சாப்பிட்டீங்க. என்னடா பண்றது, இதுதான்டா கொடுத்தாங்க. அப்படியே நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. டைனிங்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 மெம்பர்ஸ் கிட்ட உட்காந்து தாராளமா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய டைனிங் ஸ்பேஸ் இங்க இருக்கு. அதே போல இன்னைக்கு வந்து ஆனுவல் டே ஈவென்ட் போயிட்டு இருக்கு, அதனால பின்னாடி ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு பாப்கார்ன் தான் வாங்கி சாப்பிட்டேன். பார்த்தா அதையும் பிடிக்கிட்டு போயிட்டான். சரி வந்ததுக்கு ஒரு பாப்கார்ன் வச்சு சாப்பிட்டு போலாம். டேய் பாப்கார்ன் குடுறா. அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கு vlog முடிஞ்சிருச்சு. கான்டாக்ட் டீடைல் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். அதே போல லொகேஷன் டீடைல் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேய் எங்க போற? vlog முடிஞ்சிருச்சுடா, வாடா. இப்பதானே முடிஞ்சது. டேய் vlog எப்பனே தெரியாம இருக்க பத்தியா? டேய்